الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குவோமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், குதுமார்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த நல்ல நாளிலே இந்த ஜும்மாவிலே வருகை புரிந்து அல்லாஹ்வுடைய அருளை தேட வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய அருள் கிருபை, அல்லாஹு தஆலாவுடைய தயாளத்தன்மை எந்த அளவிற்கு உள்ளது என்பதனை நாம் பார்ப்பதற்கு முற்படுவோமேயானால், அல்லாஹுவின் அருள் வேதமான திருக்குர்ஆனை திறந்த மாத்திரத்திலே அதை ஓத ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும், அதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்றும் துவங்குகின்றது. இந்த துவக்கத்தை பார்க்கும் பொழுதே நமக்கெல்லாம் ஒரு செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்ல வருகின்றான். அவனுடைய அருளை கூற வருகின்றான், தயாள தன்மையை சொல்ல வருகின்றான். தான் யார், எப்படிப்பட்டவன் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தியை நாம் பார்க்க முடியும். அப்போ பிஸ்மில்லாஹ் என்று சொல்லும் பொழுதும் அதில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இருக்குகின்றது. அல்ஹம்து சூராவை ஆரம்பித்தவுடனேயே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பதாக வருகின்றது. அல்லாஹு தஆலாவுக்கு ஜாத்துடைய பெயர் ஒன்று, ஒரே ஒரு பெயர் ஜாத்தி பெயர், சொந்தமான பெயர் அல்லாஹுக்கு அல்லாஹ் என்பதுதான். அது அல்லாமல் சிஃபாத்தி பெயர்கள், அல்லாஹு தாலாவுடைய வல்லமையை, அல்லாஹு தாலாவுடைய ஆளுமையை சொல்லக்கூடிய 99 திருநாமங்கள். அப்போ 99 + 1 சேர்க்கும் பொழுது 100 பெயர்கள் அல்லாஹ்வுக்கு. இதை தான் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்பதாக சொல்லுவோம். இந்த 100 பெயர்களையுமே ரெண்டாக பிரிப்பார்கள். ஒன்று ஜமாலியத்தான பெயர்கள் என்பதாகவும், இன்னொரு குரூப்பை ஜலாலியத்தான பெயர்கள் என்பதாகவும் சொல்லப்படும். ஜமாலியத், ஜலாலியத்
இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த 100 பேர்லையும் இருக்குது. இப்போ ஜலாலியத்தான பெயர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய தயாளத்தை, அருளை, கனிவை, மக்களுக்கு அவன் எந்த அளவிற்கு உபகாரியாக உள்ளான் என்பதனை சொல்லக்கூடிய பெயர்களுக்கெல்லாம் ஜமாலியத்தான பெயர்கள், அழகிய திருநாமங்கள், அடியார்களை நேசிக்கக்கூடிய வார்த்தைகள். அது இன்னும் பகுதி பெயர்கள் இருக்கின்றன, அவையில் ஜலாலியத் என்பதாக சொல்வாங்க. அல்லாஹ்வுடைய வல்கரான திருநாமங்கள், கெடுபிடியான பெயர்கள், முரட்டு தன்மைகளை எல்லாம் சொல்லக்கூடியவை. இப்படி 100 பேர்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா வேதங்களிலெல்லாம் சிறந்த வேதமான அல் குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், கியாமத் வரைக்கும் பாதுகாப்பு என்பதாக சொல்லப்பட்ட வாக்களிக்கப்பட்ட அல் குர்ஆனை தெரிந்த மாத்திரத்திலே அவன் நினைத்திருப்பானேயானால் எப்படியெல்லாம் துவங்கலாம் தெரியுமா? உங்களை எல்லாம் படைச்சிருக்கிறேன், ரொம்ப நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஜாக்கிரதை என்ற வார்த்தை சொல்லக்கூடிய ரகீபுன் சொல்லலாம். ரொம்ப கண்காணிச்சுட்டே இருக்கேன், உங்களெல்லாம் ரொம்ப பார்க்குறேன். அடுத்து ஹசீபுன், உங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் நான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன், கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஜாக்கிரதை சொல்லலாம், உரிமை இருக்குது அல்லாவுக்கு. ரகீபுன்னு சொல்லலாம், ஹசீபுன்னு சொல்லலாம். அடுத்து அலீமுன், அல்லாவுடைய பெயர்களில் ஒன்று, மிக கடுமையாக உங்களை எல்லாம் தண்டிப்பவன் நான் சொல்லலாம். அப்புறம் ஷதீதுல் பத்ஷ், கடுமையாக பிடிச்சிருவோம் உங்களை, நம்ம பிடி ரொம்ப இறுக்கமானது சொல்லலாம். அல்லாஹு தஆலா ஹய்யுன் முஹையுன், ஹயாத்தை கொடுப்பவன், முமீத்துன், உங்களை மௌத்தாக்குறவன். அல்லாஹ் நினச்சிருந்தா எப்படிப்பட்டவன் தெரியுமா? வாழ்ந்துட்டு இருக்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் முஹீத், உங்களையெல்லாம் முமீத்துன், சாகடிக்கக்கூடிய ரப்பு சொல்லாமா இல்லையா? இப்படி வல்கரான வெறுப்பூட்டக்கூடிய வன்மமான தன்னுடைய பெயர்கள். அல்லாஹ் வன்மையானது அல்ல, அப்படியும் உள்ளவன் தான். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களுக்கு. இப்படியெல்லாம் சொல்லி குர்ஆனை துவங்கி இருக்க அல்லாஹ்வுக்கு முடியும், யாரும் கேட்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்? ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் வார்த்தையை உபயோகிக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அனைத்திலுமே அந்த ஜமாலியத்தான அழகிய பெயர்கள்லேயே ரொம்ப மென்மையான, ரொம்ப ரொம்ப பரிவான, அருள் சொரியக்கூடிய 2 பெயர்கள், ரஹ்மான் ஒன்று, ரஹீம் ஒன்று. என்ன பொருள் சொல்லுவோம் தமிழில் சொன்னாக்கா? அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் சொல்கிறோமா இல்லையா? அளவில்லாத அருள் செய்பவன், நிகரை இல்லாமல் அன்பு செலுத்தக்கூடியவன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு துவங்குகின்றேன்னு நீ சொல்லு, நான் அப்படிப்பட்ட ஆள்தான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அந்த ரஹ்மானியத்தையும் ரஹீமியத்தையும் கொண்டு குர்ஆனை துவங்க சொல்கிறான். அந்த அளவிற்கு அல்லாஹ் மிக 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 அன்பாளன் என்பதை நாம் அங்கு உணர்வதற்காக வேண்டி. அப்போ அல்லாஹு தஆலாவுடைய அன்பையும் அருளையும் குறித்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பிரபலமான ஹதீஸ் ஒன்று. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வானம், பூமி, மேலே இருக்கக்கூடிய சொர்க்கம், நரகம், மலக்குகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால் முதல்ல அல்லாஹ் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? நபி சொல்கிறாங்க, அல்லாஹ் செஞ்ச முதல் வேலை என்னன்னு கேட்டால், அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதை அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க தெரியுமா? இன்னல்லாஹ கதப கிதாபன் கபுல யஹ்லுகல் ஹல்க, இந்த படைப்புகளை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு லெட்டரை எழுதினான், ஒரு செய்தியை எழுதினான். அப்போ முதலாவதாக ஹதீஸில் பார்த்தா கலமை படைத்தான்னு வருது. அல்லாஹ் தஆலா எழுதுகோலை படைத்தான். அந்த எழுதுகோலுக்கு அல்லாஹ் முதல்ல ஒரு உத்தரவு போட்டானா. அப்போ மலக்குகள் இல்லை, சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்துடைய நியமத்துகள் இல்லை, நரகம் இல்லை, எந்த படைப்பும் கிடையாதுங்க.
அந்த முதலாக எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னே இந்த பேனாவுக்கு எல்லாம் உத்தரவு போட்டான். என்ன உத்தரவுன்னு கேட்டால், இன்ன ரஹ்மதி சபகத் கலபின்னு எழுதுண்டான் உத்தரவு. என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் முந்தி இருக்குகின்றது என்ற வாசகத்தை எழுது. நான் ரொம்ப ஜலாலியத்தான ஆள் தான், எல்லா நடவடிக்கைகளால் செய்ய முடியும். இந்த எல்லா ஜலாலியத்துகளை விடவும் என்னுடைய ரஹ்மத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் முன்னால் நிற்குது என்ற அந்த வாசகத்தை எழுதி, அதுக்கப்புறம் அரிஷை அல்லாஹு தாலா சிம்மாசனத்தை படைத்து அதில் அல்லாஹு தொங்க வைத்தான், அதில் அவன் பொறித்து வைத்தான். அது அல்லாஹ்வுடைய அரிசில் உண்டான முதல் வாக்கியமே அதுதான். நான் ரொம்ப கம்பீரமானவன், மிகவும் பெரும் வல்லமை படைத்தவன், சக்தியாளன், எல்லாருக்கும் என்ற திறமைகள் எல்லாம் இருக்குது என்றாலும் எல்லா வகையான என்னுடைய அதாபுகள், கஷ்டங்கள், சிரமம் எல்லாம் கொடுக்க முடிஞ்சாலும் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய அந்த ரஹமத் முன்னால் நிற்குது என்பதாக எழுதி வைக்கும்படியாக அல்லாஹ் தாலா சொன்னான் என்பதனை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. எனவே அல்லாஹு தாலாவுடைய அரும் குணம் அதுதான். அதுக்காகத்தான் என்ன செய்கிறான், அவனை ஈமான் கூட நல்லடியார்கள் யாருமே நரகத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது, எல்லோருமே மன்னிப்புக்கு ஆளாக வேண்டும். என்னுடைய அடியார்கள் ஏதோ தப்பு தவறுகளை செய்து அவங்க எல்லையில்லாத தூரத்துக்கு அல்லாஹ் விட்டு தூரமாக போயிருந்தாலும் கூட அவர்களையும் நான் அரவணைக்க வேண்டும், என்னோட இருந்து சேரணும், என்கிட்ட அவங்க கிட்ட வந்துடணும், எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடணும் என்று யாருடைய பாவங்களையும் பார்க்காம வந்துட மாட்டானா, மன்னிப்பு கேட்டுற மாட்டானா, நெருங்கி வந்துட மாட்டானா என்ற அந்த ஆசையின் பொருட்டால் அல்லாஹு தாலா சில மாதங்களை அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி அருள் இறங்கும் பருவகாலங்கள், இதுக்கு விசேஷமாக அருளை இறக்கிறதுக்குன்னே படிச்சுட்டேன். சிறந்த இரவுகள், சிறந்த பகல்கள், சிறந்த நேரங்கள் என்பதாக சொல்லி ஆண்டில் பல இரவு, பல மாதம், பல வகையான நேரங்களை எல்லாம் ஒதுக்கி நீ எவ்வளவு தான் எனக்கு துரோகம் செய்து ரொம்ப தூரமாக போயிருந்தாலும் கூட ஈமான் என்ற ஒற்றை அமல் உன்னிடத்தில் இருந்து விடுமேயானால் அந்த நேரம் பார்த்து என்ற கையை ஏந்தி என்கிட்ட வந்து, யா அல்லாஹ், நான் மனுஷன், தப்பு செய்கிறவன் தான், என்னை நீ மன்னிச்சு தான் வேணும், வேறு வழி இல்லை, நான் யார்கிட்ட போய் சொல்ல போகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் என்னிடத்தில் கையேந்தி விடுவார்களே, ஆனால் லாவு பாலி, அதுதான் கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டேன், எதாக இருந்தாலும் தள்ளி விட்டுருவோம், எல்லாம் ரெடியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கால நேரங்களை நிர்ணயித்தான் அல்லவா. அதில் இந்த 3 மாதங்கள் ரஜபு, ஷாபான், ரமலான் இருக்கா, இந்த 3 மாதங்களிலே நடு மாதம் ஷாபானுடைய மாதம், அதனுடைய ஆரம்ப நாளிலே முதல் நாளிலே நம்ம எல்லாம் ஜும்மாவை கூடியிருக்கோம் இருக்குங்களா. அப்போ இந்த ஷாபானுடைய மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரியது. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 3 மாதங்களுக்கு எவ்வளோ சிறப்புன்னு சொன்னால், ரஜபு ஷஹருல்லா, ரஜபுடைய மாதம் அது அல்லாஹ்வுடைய மாதம், ஆரம்ப காலம் தொடுத்து கண்ணியப்படுத்தப்பட்டு வந்த மாதம். ஷாபானு ஷஹரீனாங்க. ஷாபான் என்ன சொன்னாங்க, மாதம் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க, என்னுடைய மாதம் தான் பங்கு சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, ரமலானு ஷஹரு உம்மத்தி, இந்த ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்துக்கு உண்டான மாதம், அவர்களை போன்று சிறப்புடைய மாதம். இது ஒரு ஹதீஸ். அப்போ ரஜபு ஷஹருல்லா, ஷாபானு ஷஹரி மாதம், இந்த ரமலான் இருக்குகின்றதை இது என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்பதாக ஹதீஸ் பார்க்கும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை மாதம் என்பதாக என்னோடு சேர்த்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் தாத்பரியம் என்ன, அதுதான் அங்கே விளங்கணும். ரசூல்லா பிறந்த மாதம் இருக்க இந்த உலகத்துக்கு ரபியுல் அவ்வல் 12 சொல்லலாம், மாதம் அது நான் பிறந்தேன், எனக்கு பர்த்டே அங்கே தான் இருக்குது, நான் அந்த வருஷம் தான் பிறந்தேன், அந்த மாதம்தான், அதான் மாதம் சொல்லாமா இல்லையா, சொல்லலாம். ரமலானுடைய மாதம் இருக்குதே,
அல்லாஹ்வுடைய அருள் பொங்கி பொங்கி வெளியுது. எதை கேட்டாலும் கொடுப்பான். அருள் இறங்குது. ரமதான் ஏன் மாதம்னு சொல்லலாம், சொல்லலை. அடுத்து ஹஜ்ஜுடைய காலங்கள். எல்லோரும் உலக மக்கள் நசீபு பெற்றவங்க போகிறாங்க. குறிப்பாக மதீனாவில் போய் குமிகிறாங்க. மன் ஜார கப்ரி பாத வஃபாத்தி கன்னமா ஜார ஃபி ஹயாத்தி. யாரெல்லாம் என்னுடைய அடக்க ஸ்தலத்திற்கு வந்து எனக்கு சந்தித்து சலாம் சொல்லுவார்களோ, என் வஃபாத்துக்கு பிறகு சொன்னாலும் கூட நேரடியாக சொன்ன மாதிரின்னாங்க. குமியுது ஜனங்க. அந்த துல்ஹஜ் மாதத்தை பார்த்து ஏன் மாதம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். எத்தனையோ வழி இருக்குது. ஆனால் இந்த ஷாபான் மாதத்தை பார்த்து மட்டும் ஏன் மாதம் இது, எல்லா அதிசயம் பார்க்கலாம். ஷாபானும் ஷஹரி. இப்போ ஷாபான் மாதம் வந்துட்டால் அந்த மாதம் பூரா நோன்பு வைப்பாங்களாம். அதிகமான வருடங்களில் நஃபில் நோன்பு நிறையா வைப்பாங்க. ரமதானில் வைக்கணுங்கிறது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அதிகமாக அந்த மாதம் பூரா சில வருஷத்தில் வச்சுருவாங்க, சில வருடங்களில் கம்மியாக விட்டுட்டு அதிகமாக நாள் வைப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஏன் மாதம்னு சொன்னாங்க, ஹதீஸில் பார்க்கணும். அப்போ நபிகளார் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தை ஏன் மாதம்ன்ட்டு ஏன் சொன்னாங்க, இதுக்கு என்ன தாத்பரியம் என்பதை பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். ஒரு விஷயத்தை நபிகளார் அவர்கள் எனக்கு சொந்தம் என்று சொல்லிடுவாங்கன்னு சொன்னால் அந்த ஷாபான் மாதத்திற்கு எவ்வளவு ஒரு பெருமை இருக்கணும், மதிப்பு இருக்கணும்னு பார்க்கணும். உலகத்துல எல்லாம் ஒரு பழக்கம் இருக்குதுங்க, எல்லாருக்கும் தெரியும். என்ன பழக்கம்னா, ரொம்ப கிண்டலாக கேலியாக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு செய்தியான்னு சொல்கிற மாதிரி கூட இருக்கும். என்னன்னு கேட்டால், இந்த பத்திரிகைகளில் உலகத்தில் என்ன ஒரு பழக்கம்னா, எப்போவோ 100 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஆட்சியாளர் ஆண்டு இருப்பார், ஒரு சினிமாக்காரர் நடிச்சிருப்பான், யாரோ ஒரு எழுத்தாளர் இருந்திருப்பான், யாரோ ஒரு விளையாட்டு வீரன் இருந்திருப்பான். அவன் உபயோகப்படுத்தின பொருள் இருக்கு இல்லையா, ஏன் பொருள்னு வச்சுருப்பான் வீட்டில், அதை அந்த குடும்பத்தில் ஏலம் விடுவாங்க. அந்த குடும்பம் என்ன செய்வாங்க, ஏலம் விட்டாங்கன்னா இத்தனையாம் வருஷத்தில் இன்ன நடிகை உபயோகிச்சிருந்த செருப்பு பாயுது ஏலம் போகுது. எவ்வளோக்கு ஏலம் போகுது, அது மாடெல்லாம் மாறி போய் யாரும் போட்டுக்கலாம் முடியாது, கோடிக்கணக்கில் வாங்குறானுங்க அதை ஏலம் போட்டு. இந்நாள் போட்டிருந்த சட்டை அது ஏலம் போகுது, லட்சக்கணக்கில் போகுது. முகமதுல கிளை போட்டிருந்த இந்த கோட் அது ஏலம் விட்டான், சம்பளம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பல லட்சங்கள் போகுது. ஏன்னா அது அவருக்கு சொந்தமாக, அவருக்கு சொந்தம். சென்ற வருஷம் செப்டம்பர் 17-18 நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியாவில் கூட ஒரு செய்தி நடந்துச்சு. நம்ம பிரதமருக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல, அவருக்கு சொந்தமாக கிஃப்ட்டுகள் கொண்டு கொடுத்தாங்கல்ல, 600 கிஃப்டை அவர் ஏலம் போடுறார். இதில் இந்த வலைதளத்தில் அது ஏலம் விட்றாருங்க. ஒன்று என்னென்ன விலை போகுது தெரியுமா? அதில் ரொம்ப அதிசயமாக பார்க்கப்பட்டது அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுடைய ஒரு வரைபடம். அந்த வரைபடம் 74.5 லட்சம் ரூபாய்க்கு போட்டுச்சு. 70 வரைஞ்ச ஃபோட்டோ தான். அதை என்ன செய்கிறாரு, 74 லட்சத்துக்கு அது ஏலம் போடுது. நெட்டுகளில் பார்க்கலாம் நீங்கள். இப்போ என்ன விளங்குறோன்னு கேட்டால், அதனால் யாருக்கு என்ன புண்ணியம் இருக்கா? கோடிகளை கொடுத்து வாங்கினாலும் கூட அந்த செருப்பை போட்டுக்க முடியுமா, அந்த ஜிப்பாவை போட்டுக்க முடியுமா, அந்த பேனாவை விடுவான். இவர் எழுதின பேனா, இந்த எழுத்தாளர் எழுதுனது, இவர் போட்டிருந்த கண்ணாடி உபயோகமாக வாங்கிட்டு ஒரு பெருமை. ஒத்த பைசாக்கு லாபம் இல்லை அது. ஆனால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை விரும்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னால் அதை அல்லாவே விரும்பிடுவான். அது நபி அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு என்னுடையதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்கிட்ட மறு பேச்சுக்கு வேலை கிடையாதுங்க, அது அல்லாவே விரும்பிடுவான். அதனால் நபி அவர்கள் இந்த மாதத்தை ஏமாசம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது தாத்பரியங்கள் ஒரு புறம் இருக்க, ஏன் சொன்னாங்க என்பதை விளங்குறதுக்கு நம்ம பிறகு அதை ஆராய போகும்போது முன்னால் அல்லாஹு தாலா நபி அவர்களுடைய விருப்பத்திற்கு எப்போ எல்லாம் தலை சாச்சான். பல வரலாறுகள். அல்லாஹ் நினச்சான் இப்படித்தான் இருக்கணும்ன்ட்டு, இது இப்படித்தான் வைக்கணும், இப்படித்தான் இது நடக்கணும் என்பதாக
நபி நினச்சிட்டாங்க, இல்லை இல்லை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ரசூலா விருப்பப்பட்டுட்டாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்த ரப்பு என்ன செய்கிறான், தான் விருப்பத்தை கையை விட்டுட்டு என் நபி விரும்பிட்டாங்கிறதுக்காக வேண்டி சில விஷயங்களை அல்லாஹ் விட்டு கொடுத்துருக்குன்றான். அல்லாவே விட்டு கொடுத்துட்டான். நபியுடைய விருப்பத்துக்கு அல்லாஹ் போயிடுவான், அல்லாஹு தாலா விரும்பிடுவான். ஒரு 3 செய்தியை மட்டும் பார்த்துருவோம். முதலாவதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகிறாங்க. ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. போன உடனே இந்த மதீனாவில் அதிகமான யூதர்கள் வாழ்கிறாங்க. மதீனாவில் அதிகமாக வாழ்ந்தவங்க யாருங்க? மக்காவில் எல்லாம் முஷ்ரிக்குகள் இருந்தாங்க. மதீனாவில் யூதர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. அவர்களுக்குன்னு பெரிய பெரிய மஹல்லாக்கள் எல்லாம் இருந்தன. அல்லாஹ் நினச்சான், இந்த யூத கிறிஸ்தவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, இவர்களெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவங்கெல்லாம் அந்த பைத்துல் முகத்தஸ் பழைய கிபிலாவாச்சே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடம் எது? பைத்துல் முகத்தஸ், ஜெருசலம். நம்ம என்ன செய்யலாம்? அதுவும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் தான். முதல் பள்ளிவாசல்களில் 2வது ஆசிக்கு உண்டான பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு அங்கேருந்து தான் போனாங்க. அப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய நினைப்பு என்னன்னு கேட்டால், அதுவும் நம்ம இடம்தான், இதுவும் நம்ம வீடு தான். யா ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் கிபிலாவாக நீங்கள் பைத்துல் முகத்தஸ் ஆக்கிக்குங்க இனிமேல். அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன செய்யணும்? காபா பார்த்து தொழுதுட்டு இருந்தீங்கல்ல, கிபிலாவாக வச்சு மதீனாவுக்கு போன அப்புறம் என்ன சொல்லிட்டான்? இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் கிபிலா பைத்துல் முகத்தஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடிவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது? அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கிபிலா இது மக்கா, அவங்க கட்டின பள்ளி, அவங்க தொழுத இடம், அங்கே ஜம்சம் தண்ணி, எவ்வளோ எல்லாம் விரிவாக்கம் பண்ணி குரானில் பக்கமாக சொல்லக்கூடிய அந்த மக்காவை விட்டுட்டு எல்லாம் எப்படி அதுக்கு உத்தரவு போட்டானேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம். என்றாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் மறுக்க முடியவில்லை. என்ன செய்கிறாங்க? பைத்துல் முகத்தஸ் நோக்கி தான் தொழுகிறாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் போனதுனாலேருந்து ஒரு 16-17 மாதங்கள் தொழுகிறாங்க. இந்த 17 மாதங்கள்லையும் அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னவாக இருக்குது? அல்லாஹு தாலா நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கிபிலா காபத்துல்லாவை நோக்கி தொழுவதற்கு உத்தரவு அனுப்ப மாட்டானா? அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வராதா? ஜிப்ரைல் வர மாட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வஹி எதிர்பார்ப்பாங்க. வானத்தை நோக்கி நோக்கி எதிர்பார்த்துட்டே இருந்தாங்களாம். எப்போ யாரெல்லாம் இந்த கிபிலாவை மாற்றி எங்களுக்கு பழைய மாதிரி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான். இதை அல்லாஹ்வுடைய எண்ணம் என்னங்க? மாற்றி விட்டு இனிமேல் அப்படி மாற்றிடலாம் என்பதாகத்தான். நபி என்ன விரும்புகிறாங்க? கிபிலாவை காபாவின் பக்கம் எல்லாம் மாற்றி தர மாட்டானாண்டு இதை அல்லாஹ் சொல்கிறான். 17 மாதம் கழித்து கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு விருப்பமான கிபிலாவாகிய அந்த காபத்துல்லாவின் பக்கம் திரும்பி நீங்கள் தொழுகுவதற்கு கிபிலாவாக ஆக்கப்படுவதை எதிர்பார்த்து உங்களுடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டிருந்ததை அல்லாஹ் பார்த்துட்டான். அல்லாஹ் பார்க்குறான். தினமும் உங்கள் ஆசை இப்படி மாற்றி கொடுத்துட்டா நல்லா இருக்குமே, மாற்றி கொடுத்துட்டா நல்லா இருக்குமே, அந்த ஆசையை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். பரவாயில்லை, உங்களுக்காக நம்முடைய ஆசையை நம்ம மாற்றிக்கிட்டோம், என் விருப்பத்தை நான் விட்டு கொடுத்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இனிமேல் என்ன செய்யுங்க? காபத்துல்லாஹ் பார்த்து தோற்றுருங்கன்ட்டான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய விருப்பம் நபியுடைய விருப்பத்திற்காக வேண்டி விட்டு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் விட்டு கொடுத்துட்டான். இருக்கா இல்லைங்களா? குர்ஆன் சொல்லுது. அப்போ அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்காக வேண்டி நபியுடைய அந்த விருப்பத்தை அவர்கள் விரும்பியதற்காக வேண்டி தன்னுடைய விருப்பத்தை அல்லாஹ் நகர்த்திக்கிட்டான் என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? ஷாபானு ஷஹரி, ஷாபான் மாதம் ஏன் மாதம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு அந்த மாதம் தான் பிடித்தோம். நம்ம விரும்பித்தான் ஆகணும். அந்த ஆயத்தை சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்கிறான். இப்படி காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு மாற்றி திரும்பவும் காபத்துல்லா பக்கம் ஏன் திரும்ப வச்சோம்னு கேட்டால் அதில் ஒரு நுணுக்கம் வச்சுருக்கிறோம். நம்ம
இல்லாலி நஅலம மன் யத்தபிஉர் ரசூல மிம்மன் யன்கலிபு அலா அகிபை. ஒரு சோதனையும் அதில் இருக்குது. யாரெல்லாம் நபி அவர்களை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நபியை உண்மையான நபியாக ஆக்கி கொண்டார்கள் என்பதை நாம் சோதிக்க வேண்டி. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இது என்னடா இது, கொஞ்ச நாளைக்கு இப்படி தொழுவ சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு அப்படி தொழுவ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த பலகீனமான ஈமான்காரர்களுக்கு ஒரு குறுகுறுப்பை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்டவங்கெல்லாம் யாருன்னு விளங்குறதுக்கும் இது ஒரு காரணமாக அமைச்சேன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அதனால் நபி அவர்கள் எதை விரும்புவார்களோ அதை நாமும் விரும்பித்தான் ஆக வேண்டும். இங்கே குறுகுறுப்பெல்லாம் வரக்கூடாது. அப்போ என்னுடைய மாதம்னு சொன்னாங்கன்னா அது அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. இதை நான் சொல்ல இல்லை, ஏன் நபி அவர்கள் என் மாதம்னு சொன்னாங்கங்கிறதுக்காக. அல்லாஹ் எப்படி திருப்பிக்கிட்டாங்கிறது தான் இப்போ சொல்லிட்டு வரேன். ரெண்டாவதான காரணம், நபி அவர்களுடைய விருப்பத்துக்காக அல்லாஹ் தன்னை மாற்றிக்கிட்டான்னு சொன்னேன் இல்லையா. இரண்டாவதான நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அவர்களுக்கு முதலாவதாக நுபுவத் நபித்துவம் வருகின்றது 40வது வயதில். ரொம்ப சந்தோஷமாக அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கிறான், மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் அழைச்சாங்க. இஸ்லாத்தை முதல்ல சொல்கிறதுக்கு பொதுமக்கள்கிட்ட போகல, சொந்தமான சிச்சா பிள்ளைங்க, ஹாலா பிள்ளைங்க, சல்லாஸ்முடைய மாமி பிள்ளைங்க, அந்த குடும்பத்தினர்களை எல்லாம் அழைச்சி உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு கூப்பிட்றாங்க. அங்கே வாங்க, ஒரு செய்தி சொல்ல போகிறேன், எல்லாம் கூடுங்க. அப்போ நபி அவர்களுக்கு அது வரைக்கும் நல்ல பேர், அல் அமீன், அஸ்ஸாதிக், மெய்யாளர், பேசுறதுலாம் உண்மை, பொய் சொல்ல மாட்டார், நம்பிக்கைக்குரியவர் என்றெல்லாம் நல்ல பேர். சப்போ முகமது கூப்பிட்றாருன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதாக எல்லாரும் போயிருக்கிறாங்க. அதில் தலைவர் அபூ லஹப், ஸல்லல்லாஹு பெரியப்பா, எல்லாம் கூடி இருக்கும் பொழுது பேசிக்கிட்டே வந்தாங்க. ஏன் கூட்டம் தெரியுமா, உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல போகிறேன், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, நான் போய் சொல்ல மாட்டேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, எல்லாமா நீங்கள் சரியாக சொல்லுவீங்க, இப்போ சொன்னால் இப்போ உண்மையான செய்தி சொல்ல போகிறேன். இப்போ தான் வந்தாங்க. அல்லாஹ் ஒருத்தவன் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கேபாவில் நிறைய சாமி அடிக்க வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒன்றுட்டு சொல்லி இந்த 360 நாளைக்கு 300 சாமி கும்பிடுறீங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே ரப்பு அல்ல. எல்லாத்தையும் படைத்த ரப்பு ஒருத்தவன் தான். அவனுடைய கடைசி தூதர் நான். எனக்கு முன்னே இப்ராஹிம் வரிசையாக வந்திருக்கிறாங்க நபிமார்கள் எல்லாம். ஏற்றுக்கிறீங்களா என்ன அல்லாவுடைய தூதர்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் தலையாட்டின ஆளுவ இந்த செய்தியை சொன்ன உடனே அப்படியே ஹாமூஷாக உட்காந்துட்டாங்க எல்லாரும். என்னடா இது, பெரிய குண்டா தெரியுது, பரம்பரையாக நம்ம வணங்கி வந்த தெய்வங்கள்லாம் என்ன ஆகுறது, மூதாதையர்கள்லாம் செஞ்ச அந்த வழிமுறையை நம்ம விட்டுறதா என்பதாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது முக்கியமான ஆளாக நினச்சிக்கிட்டு இருந்த அபூ லஹப் எந்திரிச்சிட்டு தப்பன் லக்க அலிஹாதா ஜமாஅத்தனாண்டார் சபையில். அவர் தான் நம்பினாங்க, இவர் வந்தால் கூட்டமே வந்துடும், எல்லாருக்கும் தலைவர் அவர் தான், ஊருக்கு தலைவரும் அவர் தான். தப்பன் லக்க அலிஹாதா ஜமாஅத்தனா, அடனி நாசமா போ நவுதுபில்லா, இது சொல்லுவதான கூட்ட அப்படின்னாங்க, 2 கை நீட்டி. அப்போது நாசமாக போகிறது அவன் நினச்சான். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, நபி அவர்களுக்கு வருத்தம்தான், ஆனால் அல்லாஹ் வருத்தப்படுற மாதிரி படல. அல்லாஹ்வுக்கு கடூரமான வருத்தம், உலகத்துலேயும் அவனை தண்டிக்கணும், ஆகிரத்தையும் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் உடனடியே ஆயத்தை இறக்கிட்டான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், எந்த கைகளை நீட்டி உங்களை பார்த்து இப்படிலாம் சொன்னான்ல, அவனுடைய 2 கைகளும் நாசமாகுகன்ட்டான். நாசமாகிவிட்டான்னு சொல்லிட்டான். சூரா பூரா இறங்கிடுச்சு. உலகத்திலே அவமானப்பட்டான், செத்தான், ரொம்ப கடுமையான முறையில் அவன் அதாப் செய்யப்பட்டு அவனுடைய சாவுக்கு யாரும் கிட்ட போக முடியல. அப்படிப்பட்ட வியாதி, நோய், அது கிட்ட பணம் ஒட்டிக்கணும்னு சொல்லிட்டு எட்ட தள்ளி விட்டு பள்ளத்தில் கல்லை விட்டு இருந்தாங்க. இதெல்லாம் செய்திகளை பார்க்கலாம். கயிறு அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், நபியவர்களை யாராகிலும் இழிவுபடுத்தி விடுவார்களே, ஆனால் நபியுடைய ஆசைக்கு குறுக்கணிப்பாங்கன்னு சொன்னால் அவங்க நாசமாயிடுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். நபி விருப்பத்தை நம்ம விரும்பித்தான் ஆகும். 2வது. 3வதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50வது வயதில் இந்த மக்காவில் வைத்து ஈமானை பரப்ப முடியவில்லை. 10 வருஷம் ஆகிடுச்சு. தமக்கு பாதுகாப்பாக இருந்த ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வஃபாத்தாயிடுறாங்க. 1 வருஷம். ஹஜரத் அவர்களுடைய பெரியப்பா அபூ தாலிப் பக்கபலமாக இருந்தவங்க, அவங்களும் வஃபாத்தாயிடுறாங்க, அபூ தாலிப். அப்போ இந்த 2 பேருடைய வஃபாத்துக்கு அப்புறம் துணிச்சலாகி போச்சு. எதிரிகளுக்கு ரொம்ப துணிச்சல் வந்துடுச்சு. முகமது என்ன வேண்டாம் செய்யலாண்டா என்பதா. அந்த வருஷத்துக்கு பேர் ஆமுல் ஹுசுன்,
கவலைக்குரிய ஆண்டுன்னு மார்க்கத்தில் பேர். சரித்திரத்தில் வேறு வழி இல்லாமல் தான் தாயிஃபுக்கு போனாங்க. உங்களுக்கெல்லாம் செய்தி தெரியும். அடி வாங்கினாங்க, கல்லடி சொல்லடி, ரத்தம் வலிஞ்சு ஓடுது. அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் அவருடைய நோக்கம் என்ன? இஸ்லாத்தை அழிக்கணும் என்பதாக. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஏன் ஹபீபை கல்லால் அறிஞ்சு இப்படி ஒரு நஷ்டத்துக்கு ஆளாகிட்டீங்க, இந்த ஊரையே வைக்கக்கூடாது, இந்த ஊரில் ஒரு ஆள் ஹயாத்தாக இருக்கக்கூடாது. ஆது சமுதாயத்தை அழுத்தது போல் சமூக வர்க்கத்தை அழிச்சா மாதிரி அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதை போல் இந்த தாயிஃப் வாசிகளை பூரா அழிச்சே தீருவேன் என்பதாக 10 நாள் வச்சு அடித்தாங்க. கொஞ்ச நாள், ஒரு நாள் 2 நாள் அல்ல. அல்லாஹ்வுக்கு அவ்வளோ கீரத் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டான்? ஜிப்ரையில் அனுப்பிட்டான். ஜிப்ரையில் கூட மலக்குகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மலக்குகள் கூட்டமும் வந்துருச்சு. என் ஹபீபிட்ட போய் ஒரு வார்த்தை கேளுங்க, அவங்க சரின்னு சொன்னால் தான் நீங்கள் அழிக்கணும். மற்ற நபிமார்கள் மாதிரிலாம் இல்லை. மற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் நினச்சி அழிச்சு விட்ருவான். என்னுடைய ஹபீபிட்ட நீங்கள் விருப்பத்தை கேளுங்க, அவங்க விரும்பினா நீங்கள் அழிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க என்பதாக வந்தாங்க. கெஞ்சுறாங்க. ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய உத்தரவு செல்லாம் சொன்னான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்படியெல்லாம் வலிஞ்சு ஓடுதே, இனிமேல் தாங்குமா இந்த உலகம்? இந்த ஆளுகளை ஒருத்தவனு விடாமல் எல்லா மலைகளையும் ஒன்றா சேர்த்து நெசுக்கி விட்ட சொல்லிட்டான். எல்லாம் அந்த ரெடியாக இருக்கிறாங்க மலக்குகள்லாம். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய விருப்பம் என்னங்க? அழிக்கணும். யார்? தாயிஃப் வாசிகளை ஹபீபை தொந்தரவு விட்டதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் என்னங்க? அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே வச்சு சொன்ன அந்த செய்தி தான் ஹதீஸ்களில் மிக பிரபலமான விஷயம். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க லுஃப குவத்தி. என்ன சொல்கிறாங்க? அதான் அடிச்சுட்டாங்க தான், ரத்தம்லாம் ஓடுது, நான் சொன்னது தானே சொன்னேன், நல்லது தானே பேசினேன், இப்படி பண்ணிட்டாங்களே என்று மக்கள் மீது குறை சொல்லவே இல்லை. மக்களை குறை சொல்லலை. அந்த மலக்குகள்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாட்ட நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ் அஷ்கு இலைக்க லுஃப குவத்தி, நான் ரொம்ப பலகீனமானவன், எனக்கு தான் எப்படி சொல்லணும்னு தெரியல. இந்த மக்கள்கிட்ட அவங்களுடைய புத்தியில் படுற மாதிரி சொல்லக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அடிப்பட்ட ரத்தம் ஓடுது, எனக்கு பத்தலை. அப்புறம் சொல்கிறாங்க, வக்கில்லத ஹீலத்தி, எனக்கு இந்த முறையாக ஐடியா பண்ணி எப்படி சொன்னால் எப்படி நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சரியான ஐடியா கூட எனக்கு தெரியல. எனக்கு சக்தியும் கம்மி, எனக்கு சொல்லக்கூடிய திறமையும் கம்மி. திறமை கம்மியானவங்களா? இப்போ எப்படிப்பட்டவங்க? சையதுல் அன்பியா காத்தமுல் முர்சலீன். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வழி இல்லை, என்னால் தான் தப்பு, அவங்கெல்லாம் தப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டு வஹவானி அலன்னாஸ், மக்க மேலே நான் ரொம்ப அன்பு வைக்காமல் இருந்தேன் போல இருக்குது, வெறுப்பாக பேசிட்டேன், அதான் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய குறைகளை சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே துவா செய்கிறாங்க, அந்த ரப்புல் முஸ்தலைஃபீன, யா அல்லாஹ் பலகீனமானவர்களுக்கு நீந்தான் ரப்பு, எனக்கு என்ன நீந்தான் ரப்பு, அவர்களுக்கு நீந்தான் ரப்பு. வான் தரப்பி இல்லம் எக்குன்பிக்க அலைய கலவுன் வலாவு பாலி, என் மேலே நீ வருத்தப்பட்டுக்காத, என்னுடைய குறை இல்லை, நான் சொன்னேன்னா எனக்கு பத்தில் என்ன செய்கிறது என்பதாக சொல்லிவிட்டு வலாக்கின் ஆஃபியத்துக்க ஹிய அவுசாவுலி, உன்னுடைய ஆஃபியத்து தான் எனக்கும் வேணும் அவர்களுக்கும் வேணும், அல்லாஹ் அவங்க ஒன்றுமே செஞ்சிடாதே என்பதாக அல்லாஹ் முடிவெடுத்த முடிவை நபிகளார் அவர்களுடைய விருப்பத்துக்கு அல்லாஹ் மாற்றிட்டான். அர்த்தமா இல்லையா? அப்போ நபி அவர்கள் விரும்பிட்டாங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய விருப்பம். அப்போ இங்கே என்ன விளங்க வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபான் மாதத்தை குறித்து சரி ஏன் மாதம்னு சொன்னாங்கன்னா ஏன் அப்படி சொன்னாங்க? இன்ஷா அல்லாஹ் நமக்கு நேரம் போதாது, அடுத்த வாரம் அதனுடைய தொடராக நபி அவர்கள் இந்த மாதத்தை ஷாபானை ஏன் மாதம் ஏன் சொன்னாங்க என்ற அந்த முழுமையான விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க செய்யலாம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.